கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நமக்கு கிருபை காட்டின தேவனுக்கு கோடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் தேவ வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு பொதுவாகவே புலால் உணவு உண்பதை குறித்து அநேகர் தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இறைச்சி சாப்பிடலாமா வேண்டாமா, புலால் உணவு உண்ணலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். அதிலும் விசேஷமாக இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பன்றி இறைச்சி சாப்பிடுவது தவறு இல்லை என்று போதிக்கிற அனுபவங்களை நாம் கேட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? வேதாகமத்தில் எந்த இறைச்சி சாப்பிட வேண்டும், எந்த இறைச்சி சாப்பிடக்கூடாது, அதை தொடவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை குறித்து இன்றைக்கு ஒரு செய்தியை நான் உங்கள் மத்தியிலே கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இது நீங்கள் பலமுறை கேட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும், அநேக ஊழியர்கள் சொன்ன செய்தியாக இருந்தாலும், சற்று இதில் வித்தியாசத்தை நீங்கள் காண முடியும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் கேட்டு நாம் பயனடைந்து மற்றவர்களுக்கும் பயன் தரக்கூடிய வகைகளில் இதை நாம் பகிர்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அந்த செய்தி என்னவென்றால், மாமிசம் சாப்பிடலாமா? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது மாமிசம் நீங்கள் சாப்பிடலாம். சரி, அடுத்த கேள்வி, எந்த வகையான மாமிசத்தை, எந்த மாமிசத்தை நாம் சாப்பிடலாம்? நாம் சாப்பிடக்கூடிய மாமிசம் விலங்குகளில் 4 கால் உடையவைகளில் மான், மாடு, மான், இவை 3ஐயும் சாப்பிடலாம். இதற்கு இடையில் 4 கால் உள்ளவைகளில் எந்த மாமிசத்தையும் நாம் புசிக்கக்கூடாது, இந்த 3ஐ தவிர. அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இதை மட்டும் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், எந்த 4 கால் ஜீவன்களுக்கு விரிகுளம்பும் அசை போடுகிற பழக்கமும் உண்டோ அவைகளை மட்டும் நாம் புசிக்க வேண்டும். மற்ற விலங்குகள், 4 கால் ஜீவன்கள் எதுவும் பரிசுத்தம் இல்லை, அது தொட்டாலே தீட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மான், ஆடு, இந்த மான், ஆடு, மாடு, இந்த 3 மிருகங்களுமே அசை போடுவதும் அதற்கு விரிகுளம்பும் உள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்து பன்றி, முயல் போன்றவைகளை புசிக்கலாமா என்றால், வேதம் சொல்லுகிறது கூடாது என்று. ஏனென்றால் பன்றி அசை போடாது, அதற்கு விரிகுளம்பு இருக்கிறது. முயலுக்கு விரிகுளம்பு இல்லை, அது அசை போடும். இந்த 2 உள்ளவைகளைத்தான் புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த பன்றி இறைச்சியையும் இந்த முயலையும் தொடுவது கூட நமக்கு அசுத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில். அடுத்து தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன் போன்ற நீந்தக்கூடிய தண்ணீரில் வாழக்கூடிய மீன், நண்டு,
இவைகளை புசிக்கலாமா என்றால் மீன் சாப்பிடலாம், நண்டு சாப்பிடக்கூடாது. மீனும் எந்த வகையான மீனை சாப்பிடலாம் என்றால், அந்த மீனின் மேல் அதாவது சிறகு உள்ளதும் செதில் உள்ளதும் தான் நாம் சாப்பிட வேண்டும். வேறு எந்த மீனும் சாப்பிடக்கூடாது. நம்முடைய பார்வைக்கு நெய் மீன் மிகுந்த ருசி உள்ளது என்று நாம் எல்லோரும் அறிவோம். அது சாப்பிடக்கூடாது. மற்றும் சில ருசியுள்ள மீன்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு செதில் இல்லை என்றால் அந்த மீனை நாம் அறவே தொடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. செதில் உள்ளவைகளிலும் சிறகு உள்ளவைகளும் மட்டுமே நீங்கள் புசிக்க வேண்டும் என்று லேவியராகமம் 11:2 நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் மற்றும் பறவைகளில் புசிக்கக்கூடியது எது என்றால், அதாவது புறா சாப்பிடலாம். புறா, காடை, கவுதாரி போன்ற இந்த 3 பறவைகள் இனங்களிலே நாம் சாப்பிடலாம். பின்பு சாப்பிடக்கூடாது எது என்றால், கழுகு, கருடன், பருந்து, காகம், நாரை, நீர்க்கொத்தி, கொக்கு, வௌவால், ஆந்தை இவைகளை நாம் புசிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது புசிக்கக்கூடாதது எது, புசிக்கக்கூடியது எது என்று நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு இந்த மாமிசம் புசிப்பதினால் இன்றைக்கு என்னென்ன அசௌகரியங்களை நாம் பார்க்கிறோம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அவைகள் வேதாகமத்தில் ஆண்டவரால் சொல்லப்படாமல் இருந்தாலும், நாம் இப்பொழுது சொன்ன மாமிசங்களை புசிக்கலாம், புசிக்கக்கூடாது என்று சொன்ன மாமிசங்களை, புசிக்கலாம் என்று சொன்ன மாமிசங்களையும் சுகாதார அடிப்படையில் அதை எப்படி பிடித்து அதை எங்கு கொண்டு கடைகளில் அதை விற்கிறார்கள் என்பதையும், இடம், பொருள், சூழல் இவைகளை பார்த்து நாம் புசிக்க வேண்டும். அதிலும் தானாக இறந்த எந்த ஒரு மாமிசத்தையும் நாம் புசிக்கக்கூடாது. சில நேரங்களில் கடைகளிலே விபத்துக்குள்ளான மிருகங்கள், ஆடு, மாடு இவைகளை கொண்டு வந்து போடுவார்கள். மீனை சில நேரங்களில் பிடித்து தானாக செத்ததை கூட வந்து போடுவார்கள். அது மிகவும் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாதது. அடுத்து நாம் பார்க்க போகிறோம், மாமிசத்தை புசிப்பதினால் நமக்கு என்ன லாபம் என்று நாம் சொன்னோம் என்றால், கேட்போம் என்றால், 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. மாமிசம் புசிப்பதினால் நமக்கு ஒரு குறைவோ, மாமிசம் புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையோ இல்லவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கன்று செய்யுங்கள் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, புசிக்கலாம். ஆனால் எப்படி புசிக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் போஜனம் தன் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் புசியாமல் இருப்பது நல்லது என்று சொல்லுகிறார். மாமிசம் புசிக்கிற நம்மை பார்த்து புசியாது இருக்க ஒரு சகோதரன், அதாவது சங்கடப்பட்டால், பலவீனப்பட்டால், அவன் விசுவாசத்தில் வழிநடத்துவதற்கு அந்த உணவு அவனுக்கு தடையாய் இருக்கும் என்றால் நாம் புசியாமல் இருப்பது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அங்கு 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால்,
ரோமர் 14:3 புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக இருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மாமிசம் புசிக்கிறவர்கள் புசியாது இருப்பவர்களை ஏளனமாய் எண்ணக்கூடாது. மாமிசம் புசியாது இருக்கிறவர்கள் புசிக்கிறவர்களையும் குறித்து அசட்டை செய்யக்கூடாது. எனவே தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். புசிக்கலாம் என்று அவர் அனுமதி கொடுத்து விட்டார். அதை புசிக்கக்கூடாது, புசிக்கலாம் என்று தீர்மானிப்பது நம்முடைய சரீரத்திற்கு ஏற்ற சுகாதாரத்திற்கு படி நாம் அதை புசிக்கலாமா புசிக்கக்கூடாதா என்பது தீர்மானம் செய்வது நாம் தான். எனவே இதுதான் வேதம் கொடுக்கிற ஒரு பதில். இதை காட்டிலும் வேறு பதில் ஒன்றுமில்லை. ரோமர் 14:21-22 சொல்லுகிறது, மாமிசம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்கு ஏதுவாய் தவறுவதற்கு ஏதுவாய் பலவீனப்படுத்துவதற்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாதிருக்கும்படி இருப்பது உங்களுக்கு நன்மையாய் இருக்குமே என்று பவுல் சொல்லுகிறார். நான் புசிக்கின்ற மாமிசம், நான் குடிக்கின்ற மதுபானம் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் உண்டாக்கும் என்றால், தவறான பாதையில் அவர்கள் செல்வதற்கு இது வழிகாட்டியாய் இருக்கும் என்றால், நான் அவைகளை செய்யாமல் இருப்பது நல்லது என்று இங்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். நீ புசிக்கிறாய், அது உனக்கு பிடித்தமில்லை, பிடித்தமாக இருக்கிறது என்று நீ நினைத்தால் அதை குறித்து தவறு இல்லை. ஆகவே நீ எதை மனதில் தீர்க்கிறாயோ, ஆண்டவர் அனுமதிக்கப்பட்ட, நன்றாக சொல்லுகிறேன், ஆண்டவர் அனுமதித்த, எதை உண்ணலாம் என்று அனுமதித்த அந்த உணவை உன் சரீரம் உண்பதற்கு ஒத்துக்கொண்டால் நீ அவைகளை உண்ணலாம். இது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் உண்டாக்காதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு சாரார் வேதாகமத்தில் உள்ள ஒரு புஸ்தகத்தை பார்த்து, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்தை பார்த்து, அங்கு அவர்கள் ஒரு கொர்நேலியு குறித்து அங்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்திலே அங்கு ஒரு கூடை நிறைய அசுத்தமுள்ள மிருகங்களும் அசுத்தமில்லாத மிருகங்களும் இருந்தது. அவைகளை பார்த்து பேதுருவுக்கு பசி உண்டானது போது பேதுருவை பார்த்து, நீ அடித்து புசி என்கின்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்பொழுது பேதுரு அந்த சப்தத்தை கேட்டு, ஆண்டவரே, அசுத்தமுள்ளது ஒன்றும் என் வாயில் செல்லக்கூடாது என்பதை நான் உண்ண மாட்டேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரே என்று பேதுரு சொல்லுகிறார். மீண்டும் அந்த வானத்திலிருந்து சத்தம் உண்டாகும், நான் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே, அடித்து புசி என்று சொல்லுகிறார். இதை வைத்து கொண்டு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மார்க்கங்கள் எந்த இறைச்சியை வேண்டுமானால் உண்ணலாம், பன்னிக்கறியை உண்ணலாம் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார். அதை குறித்து நான் வியாக்கியானம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அதை உண்ணக்கூடாது. அந்த 3 முறை என்று சொல்லும்போது அது ஒரு டிரான்ஸ். ஆண்டவர் கொர்நேலியுவின் மூலமாக பேதுருக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு என்னவென்றால், பேதுருவினிடத்தில் 3 மனிதர்கள் வருகிறார்கள். அந்த 3 மனிதர்கள் அந்த கூடையை 3 முறை எடுத்து காண்பித்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த 3 மனிதர்கள் 3 கூடைக்கு ஒப்பானவர்கள். அந்த கொர்நேலியுவினிடத்தில் கொர்நேலியு பேதுருவினிடத்தில் அனுப்பின மனிதர்கள் புறஜாதி மக்கள். அவர்களுக்கு சத்தியம் சொல்ல வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் அந்த காட்சியை அவனுக்கு தத்துரூபமாக காண்பிக்கிறார். இதை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேகர், சில ஊழியர்கள் கூட, அவர்களை பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை, ஊழியர்கள் கூட பகிரங்கமாய் உண்ணலாம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் பரிசுத்தமாக்கிறதை எல்லாம் உண்டாக்கினார்.
அவர் பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி எல்லாம் உண்டாக்கலாமா? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அவர் உண்டாக்கினது எல்லாமே பரிசுத்தம் உள்ளதும் பரிசுத்தம் இல்லாததும் தான். நோவா பேழைக்குள்ளே அனுப்பும்போது சுத்தம் உள்ளதும் அசுத்தம் உள்ளதும் என்றுதான் அனுப்பியிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளதும் பரிசுத்தம் இல்லாததும் என்றுதான் அனுப்பியிருக்கிறார். அந்த அசுத்த பிராணிகளில் ஒன்றுதான் பன்றி. அதை எப்படி ஆண்டவர் புசிப்பதற்கு அனுமதிப்பார்? சோத்திரம் செய்து அதை புசி என்று ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? யோசித்து பார்ப்போம். எனவே இந்த மாமிசம் உண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பெரிய தடைக்கற்களாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சரீரம் நம்முடையது. இதை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற கோவில் என்று சொல்லுகிறார். நாம் தான் அந்த கோவில் என்று சொல்லுகிறார். அந்த ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்தி உணவின் நிமித்தம் தேவனை நாம் அசுச்சிப்படுத்தலாமா? அங்கு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று மரியாதை இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம் பானம் பண்ணுகிற பானத்தினாலும் உண்கிற உணவினாலும் நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்து விட்டால் அது தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார். எனவே அன்பு பிள்ளைகளே, இதற்கு அதிக விளக்கம் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றுதான். இதில் வீம்புக்காக கூட சில மக்கள் சொல்வதை பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த சுமையை நாம் தனிப்பட்ட மனிதனுடைய இச்சைக்கும் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைக்கும் நாம் விட்டுவிட வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். எனவே சரீரம் நம்முடையது, அதை கெடுப்பதும் கெடுக்காமலும் இருப்பது நம்முடைய விருப்பம். கெடுத்தால் நம்மை தேவன் கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். கெடுக்காமல் இருந்தால் நாம் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம் என்று சொல்லுகிறார். எது முக்கியம்? போஜனம் புலால் உணவு முக்கியமா? ஆண்டவரால் விளக்கப்பட்ட புலால் உணவு முக்கியமா? அல்லது ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமா என்பதை யோசித்து நாம் அதன்படி ஏற்று நடந்து நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவரால் சொல்லப்பட்டு இருக்கும்போது அந்த ஆலயத்தை எந்தவித பானத்தினாலோ உணவினாலோ நாம் கெடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்ட அன்பான தேவ பிள்ளைகளே, இதை குறித்து நீங்கள் திவ்யமாய் யோசனை செய்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த உணவை குறித்ததான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். இதுகாரம் புலால் உணவு உண்ணலாம் உண்ணக்கூடாது என்கின்ற கோட்பாடுகளை நீர் சொல்லி இருக்கிறீர். எந்த புலாலை எந்த விலங்கின் மாமிசத்தை உண்ண வேண்டும், எந்த மாமிசத்தின் உணவை உண்ணக்கூடாது, தண்ணீரில் இருக்கக்கூடியதையும் பறக்கிறவைகளையும் எதில் உண்ணலாம் உண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறீர். இனிமேலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த அனுபவத்திற்குள் புலால் உணவு உண்கிற பழக்கமுள்ளவர்களாய் இருந்தால் அது எங்களுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நாம் நினைத்தால் அது சுற்றுச்சூழல் படி நாங்கள் அதை விசாரித்து கேட்டு நல்ல ஆரோக்கியமான உணவை நாங்கள் உண்டு உம்முடைய ஆலயமாக இந்த சரீரத்தை நாங்கள் அசுசிப்படுத்தாதபடி எங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள நீர் எங்களை ஆண்டவர் வழி நடத்தி தர வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.